மக்களே இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரேப்பிடில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 14 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 16 ரூபாய் உயர்த்திருக்கான். தெரிஞ்சுங்களா? இது உண்மைதான் நான் தெரியும். எனக்கு ஞாபகமாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 14 ரூபாய் பார்த்த ஞாபகம் தான் இருக்குது. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உயர்த்திருந்தா ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நம்ம ரேப்பிடில் ரேட்டு ஏற்றிருக்காங்கன்ட்டு. இது உண்மையான ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. ஆனால் ஏற்றிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா அதாவது 0 to அது 1 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா நிலையானது. கரெக்டாக 40 ரூபா. 1 கிலோமீட்டர் போனால் 40 ரூபா நிலையாக வந்துடுமா. அது பார்த்தீங்கன்னா 1 to 100 கிலோமீட்டர் வந்து 16 ரூபா. கிலோமீட்டருக்கு 16 ரூபா கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நைட் பேர் பார்த்தீங்கன்னா 50%. அதாவது இப்போ கிலோமீட்டருக்கு வந்து 100 ரூபா வருதுன்னா 150 ரூபா எக்ஸ்ட்ரா, அதாவது 50 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அதுதான் நைட் பேர்ன்றது. தவற விட்ட கட்டணம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, அதாவது 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காத்திருப்பு பார்த்தீங்கன்னா 1 ரூபா தான். அது பார்த்தீங்கன்னா 3 நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபா காத்திருப்பு. இதுதாங்க விஷயம். இது ஆல்ரெடி ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏற்றிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்மி தான். நம்ம கிலோமீட்டருக்கு 20 ரூபா தான் கட்டுப்படி ஆகும். 16 ரூபா 2 ரூபா ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எனக்கு சரி ஞாபகம் லாஸ்ட்டாக 14 ரூபா பார்த்த மாதிரி தான் 40 கிலோமீட்டருக்கு. சப்போஸ் ரேப்பிடோக்காரன் ஏற்றிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் கிலோமீட்டருக்கு 20 ரூபா தான் தரணும். நம்ம கேட்டும் இன்னும் இது வரைக்கும் 2 ரூபா தான் ஏற்றிருக்கானுங்க. இப்படி நம்ம போராட்டம் பண்ணி 2 ரூபா ஏற்றுறதுக்கு கவர்மெண்ட் காதல் வாங்கிக்க மாட்டேது. என்ன நடக்க போது நடக்கட்டும் மக்களே. எதுவே ரேப்பிடோக்காரங்க ஏற்றிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.